கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? நம்ம யாரையுமே தகுதி இல்லாதவர்களா இல்லைன்னா சரிப்பட்டு வர மாட்டாங்க அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஒருத்தருடைய தோற்றத்தை வச்சோ இல்லைன்னா அவங்க செய்கிற வேலையை வச்சோ அவங்கள நம்ம குறைஞ்சி மதிப்பிடக்கூடாது. எல்லாருக்குமே ஒரு மதிப்பு இருக்குது அப்படின்றத நம்ம உணரணும். யாரையுமே கீழ்த்தரமாக நினைக்கக்கூடாது. எல்லாருக்குமே ஒரு தனி மதிப்பு இருக்குது. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 1:21. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவைகளை, அதாவது அதிக ஞானம் இல்லாதவங்கள, அதிக கல்வி இல்லாதவங்கள தெரிந்து கொள்றாராம். அவங்களுக்குன்னு ஒரு மேன்மையை கொடுக்குறாராம். ஒரு முறை ஒரு பெரிய கம்பெனியில ஒரு போர்ட் மீட்டிங் துவங்குறதுக்கு இருந்துச்சு. அங்க வேலை செய்யற ஒரு பெண் தன்னுடைய குழந்தைய யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு வந்திருந்தா. ஏன்னா வேலை இடத்துக்கு குழந்தைங்கள கூட்டிட்டு வரக்கூடாது, வீட்டுல பாக்குறதுக்கு யாருமே இல்லை, இந்த மாசம் நான் வாடகையும் கொடுக்கல அப்படின்னு அவங்க அங்க அந்த இடத்த சுத்தம் செய்யற வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல போர்ட் மீட்டிங் துவங்குச்சு. உள்ள ஒரே கூச்சலும் குழப்பமா இருந்தது. இந்த சின்ன பிள்ளை அங்க உள்ள என்ன நடக்குதுன்னு உத்து கவனிச்சுட்டே இருந்தா. ஒரு ஓரமா உட்கார்ந்து உள்ள அவங்க சீன மொழிபெயர்க்கிற ஆள் வராததுனால அவங்க அடுத்த பக்கத்துல இருந்து அவங்க கிட்ட பேசின வியாபாரிகள் பேசுறத இங்க இருக்கிறவங்களுக்கு புரியல. அந்த பக்கம் பேசினவங்க சொன்னாங்க, இப்போ நீங்க இதுக்கு பதில் சொல்லலைன்னா நாங்க எந்த கான்ட்ராக்டையுமே கையெழுத்து போட மாட்டோம், இதோட நம்ம உறவை முடிச்சிடலாம் அப்படின்னு. அப்ப இந்த சின்ன பொண்ணு உள்ள போய், ஐயா எனக்கு சைனீஸ் மொழி தெரியும் அப்படின்னு சொல்றா. அந்த பிள்ளைய எல்லாரும் அதிர்ச்சியோட பார்த்தாங்க, சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க யார் இந்த பிள்ளைங்க கூட்டிட்டு வந்தா இப்படி ஒரு முக்கியமான இடத்துக்கு அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிள்ளையோட அம்மா இதை கவனிச்சுட்டு வேகமா ஓடி வந்தாங்க அந்த பிள்ளைய அங்கிருந்து கூட்டிட்டு போறதுக்கு. ஆனா அங்க இருந்த மேனேஜர் அந்த பிள்ளைய கூப்பிட்டு, உனக்கு எப்படிமா சைனீஸ் தெரியும் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பிள்ளை சொன்னா, எங்க பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, எங்க வீட்டுல நாங்க சைனீஸ் தான் பேசுவோம் அப்படின்னு. இந்த மேனேஜர் சரி அப்படின்னு அந்த பிள்ளைய மொழிபெயர்க்க சொல்றாரு. அவங்க பேசினதெல்லாம் கேட்டு கேட்டு இந்த பிள்ளை அழகா மொழிபெயர்த்து சொன்னா. அன்னைக்கே கான்ட்ராக்ட் முடிஞ்சது, எல்லாமே வெற்றியா நடந்தது. அப்போ அந்த மேனேஜர் அந்த சின்ன பிள்ளைய கூப்பிட்டு யார் என்னன்னு விசாரிச்சாரு. அந்த மேனேஜர் சொன்னாரு, உன்னுடைய படிப்புக்கான செலவு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ உயர்கல்வி படிக்கிற வரைக்கும் அப்படின்னு. அந்த அம்மாவையும் கூப்பிட்டு என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டு அவங்களுக்கும் தகுந்த வேலையை கொடுத்தாரு. 2 பேருக்குமே மேன்மை கிடைச்சது. யாரையுமே நம்ம கீழ்த்தரமா நினைக்க கூடாது. அடுத்த கதையில் சந்திப்போம்.